வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கல் ரெசிபி தான். என்ன பண்ணுறேன்னா, அவியல். நெல்லையில் எல்லாம் தனித்தனியாக பண்ணுவாங்க. சாம்பார், அவியல், பொரியல், மசியல், பச்சடி இப்படின்னு. இப்போ நம்ம இன்றைக்கி நெல்லை ஸ்பெஷல் அவியல் பண்ணுறதை எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு, தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் ஒரு வரமிளகா போட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், மாங்காய், பச்சை மிளகா, தேங்காயை அரைச்சி போடணும். சேனக்கிழங்கு, சிறுக்கிழங்கு, புடலங்காய், சவுச்சோ எல்லா காயும் இப்போ ஒரு வரமிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு இந்த நறுக்கின காயை முதல்ல வதக்கிக்கலாம். கத்திரிக்காயும் வாழைக்காயும் கடைசியில் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சு நறுக்கி வச்சுருந்த எல்லா காயையும் சேர்த்து பரட்டிட்டு இப்போ பிஞ்சு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மில் போட்டு வேக வைக்கலாம். காய் வெந்தவுடனே காமிக்கிறேன். இந்த ஸ்டவ்வில் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சாச்சு. தோரம்பருப்பு, மஞ்சப்பொடி, கட்டிக்காயும் வழக்கெண்ணெய் போட்டு நல்லா குழவா வெந்துடுது. இங்கே காயும் நல்லா வெந்துடுது. இப்போ புளித்தண்ணியும் மாங்காயும் சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். என்ன காய்னா தடியங்காய்னா வெள்ளை பூசணிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட்டு, மாங்காய் போட்டு சாம்பார், இடி சாம்பார். இப்போ இதில் புளித்தண்ணியும் மாங்காயும் வெல்லமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். புளியோட வாசம் கொஞ்சம் போனோன்னு பருப்போடு சேர்த்து தாளித்து ஊற்ற வேண்டியதான். சாம்பாரில் புளித்தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ காயை பருப்போடு சேர்த்துக்கலாம். அவியலுக்கு காய் முக்காப்பை தான் வந்துடுது. இப்போ நறுக்கி வச்ச கத்திரிக்காய், வாழைக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய் சேர்த்தாச்சு. இப்போ அவியல் காரத்துக்கு தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம். இங்கே சாம்பாருக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஜீரகம் பொரித்து நல்லெண்ணெயில் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை தாளித்து ஊற்றிக்கலாம். சாம்பார் ரெடி. இப்போ மல்லித்தலை தூவி மூடி வச்சிட வேண்டியதான். அவியலுக்கு எல்லா காயும் நல்லா வெந்துடுது. இப்போ தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பச்சை பட்டாணியும் பட்டர் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றலாம். கடுகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை தாளித்து ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ மேல் டாப்பில் மல்லித்தலையும் பச்சை தேங்காயும் சேர்த்துக்கலாம். அவியல் ரெடி. இங்கே கட்டிப்பருப்பு எடுத்தாச்சு. பூசணிக்காய் பொரியல், மஞ்சள் பூசணிக்காய் பொரியல். இங்கே கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு மாதிரி நறுக்கி மொச்சக்காய் போட்டு புளி மண்டி. இதுதான் பொங்கல் சிறப்பு லஞ்ச் மெனு. கட்டிப்பருப்பு, அவியல், தடியங்காய் சாம்பார், வாழைக்காய் பஜ்ஜி, அப்பளம், பூசணிக்காய் பொரியல், கத்திரிக்காய் புளி மண்டி.